கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலவேளையிலே உங்களை மீண்டும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்ததற்கான கிடைத்ததான பலன்களிலே இன்று கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், பரலோகம் என்று ஒன்று உண்டு. அந்த பரலோகத்தை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பின்பு அவர் முதலாவதாக பரலோகத்துக்கு சென்றார். அந்த பரலோக காட்சியை யோவான் தன்னுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சில காரியங்களை சொல்லுகிறார். அதில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எருசலேம் புதிய எருசலேம் என்று இருக்கிறது. அந்த புதிய எருசலேமில் தூண்கள் எல்லாம் இருக்குமா, அந்த வாசல்கள், தூண்கள் அல்ல வாசல்கள் எல்லாம் இருக்கும். 21-21 வசனத்தில் பார்க்கும் பொழுது 21-21 12 வாசல்களும் 12 முத்துக்களுமாய் இருந்தன என்று சொல்லப்படுகிறது. இந்த வாசல்களிலே இருக்கக்கூடிய முத்துக்கள் என்று சொன்னால் அந்த முத்துக்களுக்கு ஒரு விசேஷித்த தன்மை உண்டு. நாம் யாருக்கும் நல்லா தெரியும். ஒரு கடலிலே ஒரு முத்து எப்படி உருவாகுது என்று சொன்னால், ஒரு சிப்பியானது ஒரு கடற்கரை ஓரமாக காணப்பட்டிருக்கும். அதிலே ஒரு சின்ன ஒரு மணல் துகள் அதுக்குள்ளாக சென்று விட்டு அதை அந்த சிப்பிக்குள் இருக்கிறதான அந்த புழுவை இல்லாவிட்டால் அந்த ஜீவனை அது அப்படியாக வாதித்து கொண்டு இருக்குமாய், ஒரு காயப்படுத்தி கொண்டு அந்த உள்ளே சென்றதான அந்த ஒரு பொருள், ஃபாரின் பாடி என்று வைத்துக் கொள்ளலாம், அது சரீரத்துக்குள்ள அந்த ஜீவனுடைய சரீரத்துக்குள்ளாக செல்லும் பொழுது அது வருத்தும். அது வருத்தி 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 பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் அதனிலிருந்து ஒரு திரவம் சுரக்கப்பட்டு அந்த திரவம் அந்த ஜந்துவிலே அந்த சிப்பிக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவனுக்குள்ளாக சென்று அதை ஆற்றுகிறதாக இருக்கும், அதை காயத்தை கட்டுகிறதாக இருக்கும். அந்த திரவம் தான். அந்த திரவம் அப்படியாக மூடி 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 கடைசியிலே ஒரு நாளிலே ஒரு அழகான முத்தாக வருகிறது. நாம் ஒரு முத்தாக இருக்க வேண்டும். அதுவும் தேவனால் தெரிந்து கொள்ள முத்துக்கள் என்று சொன்னால் அதிலே பாடுகள் வேதனைகள் எல்லாம் இருக்கிறது. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிக அழகாக சொல்லப்படுது. உபத்திரவப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்டதான வேதனைக்குள் கடந்து செல்கிற வேளையில் காயங்கள் ஏற்படும். அந்த காயங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு காயம் கழுவப்பட்டு ஒரு நல்ல முத்துக்களாக எதிர்காலத்தில் வருவாங்க. இந்த வேளையில் தற்காலத்தில் காணப்படுகிறதான பாடுகள் வேதனைகள் எல்லாம் கொஞ்ச காலத்தில் அது மாறி போய்விடும். ஆனால் இவைகளையெல்லாம் இந்த உலகத்திலே நாம் சகித்து அவைகளை நாம் பாடுகளுக்கு உட்பட்டு சென்று நம்ம அதை தாண்டி வருவோம் என்று சொன்னால் நமக்கென்று பரலோகத்தில் முத்துக்களாக ஜொலிக்கத்தக்கதான ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் அந்த வாசல்களிலே வைக்கப்பட்டிருக்கிற 12 முத்துக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 12 எண்ணிக்கை இருந்தாலும் கூட அவைகள் எண்ணற்ற நடவடிக்கையிலே ஜாதி ஜாதியாக கோத்திரமாக அங்கே வருவார்கள். அப்படி வருகிற மக்கள் அதிக பாடுகளை கடந்து செல்கிற வேளையில் அந்த காயங்கள் ஆற்றி அதன் மூலமாக பெற்றுக்கொண்டதான இருந்ததான சிறந்த முத்துக்களாக ஜொலிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு பங்கு இருக்கிறது, நல்ல பலன் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பரலோகத்திலே இங்கு ஒருவேளை கஷ்டப்படலாம், பரலோகத்தில் நீங்களும் நானும் காயம் ஆற்றப்பட்டவர்களாக, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக நாம் முத்துக்களாக இருப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட ஆண்டவரே விசேஷமாக தற்காலிக பாடுகள் கஷ்டங்கள் எல்லாமே உம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலனாக கிடைப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு முத்து எப்படி உருவாக்கப்படுகிறது என்று பார்த்தோம். அதை போல நாங்களும் உருவாக்கப்பட்டவர்களாக உபத்திரத்துக்குள் கடந்து செல்கிற வேளையில் எல்லாத்தையும் கடந்து அழகான முத்தாக நாங்கள் வந்து ஆண்டவரே ஜொலிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.